here. And place it here. Place it here. ஓகே, ஸோ நேற்று பழனி ஏறி சாமி பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து ஐ எம் மேக்கிங் மை வே டுவர்ட்ஸ் உடுமலைப்பேட். ஸோ பழனிலேருந்து உடுமலைப்பேட் போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். பழனிலேருந்து உடுமலைப்பேட்டுக்கு ஈஸியான ஒரு ஹைவே வழி இருக்குது. ஆனால் நமக்கு தான் ஈஸியான வழியெல்லாம் வந்து பிடிக்காதில்ல. அதனால் வந்து யூ ஆர் டேக்கிங் எ டிஃப்ரெண்ட் ரூட். ஸோ வித்தியாசமான ரூட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஓகே, நெய்க்காரப்பட்டி போர்டு வச்சுருக்காங்க. எஸ், this is it. பெட்ரோல் ரிட்டர்னில் போட்டுக்கிறேன். Canon petrol on my way back to Palani, so don't have to worry about that. So போயிட்டு வர்றதுக்கு தாராளமாக பெட்ரோல் இருக்குது. Guys, அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் வந்து ஐவர் மலை. அந்த ஐவர் மலைக்கு மேலே வந்து ஒரு சின்ன ஒரு விளக்கேற்றுற மாதிரி பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று வச்சுருக்காங்க. ட்ரெக்கிங் மாதிரி போகணும் போல், ஐ திங்க் ஸோ. இங்கேருந்து கண்டிப்பாக கேமராவில் தெரியாது. ஆக்சுவலாக அந்த மலைக்கு மேலே ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் தெரியுது. அங்கே ஃபோட்டோஸ் எதாவது தான் இல்லை போடுறேன் உங்களுக்கு பாருங்கள். I always love this art kind of trees, you know. இந்த ரோடு ஃபுல்லாக ஷேடாகவே இருக்கும். ஜாலியாக போகலாம், வெயிலே அடிக்காது. Yeah, that's a nice shot, you know. அமராவதி அணையிலிருந்து வெளியே வரக்கூடிய உபரி நீர், ஐ திங்க் ஸோ. உபரி நீர் தானே ஒரு ரைடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. I have
லாங் 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 உடுமலைப்பேட்டை 16 கிலோமீட்டர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நாளைக்கு நம்ம போகிறது வந்து இட்ஸ் எப்படி போகணும் தெரியல. Go by this way. Okay, yeah, so tomorrow என்ன ஸ்ட்ரெச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கேயம் போயிட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து ஐ நோ ரோட் டில் காங்கேயம்க்கு அப்புறமா ஒரு தர்மபுரி, கிருஷ்ணகிரி, ஆம்பூர். ஸோ இந்த ரோட்ஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது, தெரியாது. North left, okay? Left. Malay Smart City. Am I rerouting? I should not be rerouting, right? I have to turn back. Should not be rerouted. No rerouting. I should be rerouting. I should be, I guess. Common civic sense, you son of a bitch. Common sense. Okay. Yeah, I guess. Today, yeah, I think I remember this place. Wait. Okay. This is the canal. This is the place. Okay guys, we are nearing. Though I'm excited
Yeah, right on track. ஸோ ஃபைனலாக நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு guys. Bye bye. ஸோ லாஸ்ட் டே ஆஃப் த ட்ரிப் பழனிலேருந்து வந்து கிளம்ப போகிறோம். நான் வந்து ஜெயம் ஹோட்டல்ன்ற ஹோட்டலில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரூம். சூப்பரான ரூம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எல்லாமே பேக் பண்ணியாச்சு. என்னோடய சேட்டில் பேக்ஸை வண்டியில் வந்து டைப் பண்ணிட்டேன். நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா உடுமலைப்பேட்டை போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது நல்ல மழையில் ஒரு டிசில் மாதிரி ஃபுல்லாகவே பெயிண்ட் இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து டார்க்லின் ஷீட் எல்லாமே போட்டு நம்மளுடைய பேக் பண்ணியாச்சு. லேப்டாப்ஸ் எல்லாமே உள்ளே வச்சாச்சு. இன்னொன்று இந்த பேக்கில் ஒரே ஒரு கேமரா இருக்குது, கோப்ரோ கேமரா இருக்குது. ஸோ அது மட்டும் பத்திரமா பார்த்துட்டு எடுத்துகிட்டு போனால் போதும். ஸோ இன்றைக்கி ரூட்ஸ் வந்து நான் போகும்போது சொல்கிறேன். 2-3 ஐடியா இருக்குது. பட் அன்றைக்குமே எது ஒர்க் அவுட் ஆகலாம் திரும்ப பழையபடி யூஷுவல் ரூட்டுக்கே வந்து போயிடுவேன். ஸோ அது எப்படின்னு தெரியல. அதே மாதிரி வந்து இன்னும் சாப்பிடல. அநேகமாக பழனி அவுட்டர் போயிட்டு சாப்பிட்டுட்டு டீ காஃபி தான் குடிச்சிட்டு நேராக வந்து கிளம்பி இன்றைக்கி வந்து கண்டிப்பாக ஆம்பூர் போனால் ஆம்பூரில் ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. ஸோ கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏசி ரூம் தான், சூப்பராக இருக்குது. ஸோ பாய். catch you guys on the road. காய்ஸ் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வந்து பழனிலேருந்து எடுத்து தாராபுரம், காங்கேயம், இப்போ வந்து பெருந்துறை இப்போ தான் தாண்டணும். பெருந்துறை தாண்டி இப்போது டுவர்ட்ஸ் கோமாரபாளையம் போயிட்டுருக்கோம். குமாரபாளையம்லேருந்து மேட்டூர், தர்மபுரி, கிருஷ்ணகிரி, அப்புறம் ஆம்பூர் அந்த சைடு வந்து போவோம். ஸோ தானியா உணவகம் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் வந்து பெருந்துறை அவுட்டரில் 2 முட்டை சாப்பிட்டாச்சு. வாட்டர் பாட்டில்லாம் வந்து அவங்க இல்லைன்ட்டாங்க. அதுவும் அந்த ஹோட்டலில் வாட்டர் பாட்டில் கேட்டதுக்கு வந்து அவங்க அவ்வளோ அஃபென்சிவ் ஆகிட்டாங்க. அந்த அம்மா வேலை செய்கிறம்மா. நான் அம்மா எதிர்ச்சியாக வந்து வாட்டர் பாட்டில் இருக்காம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க உடனே வந்து நம்ம எங்கெல்லாம் என்ன தண்ணி நல்ல தண்ணி தானுங்க அப்படின்னாங்க. சரிம்மா, தண்ணி குடிக்கிறதுக்கு நான் கேட்கணும்மா, குடிக்கிறதுக்கு தான் இங்கே இல்லை, நான் எடுத்து போகிறதுக்கு கேட்டேன் வண்டியில், அதுக்கு தான் நான் கேட்டேன். உடனே அது இல்லை சார், தண்ணி இல்லைன்ட்டாங்க. அதுக்கு என்னவோ அவங்களுக்கு அவங்க ஹோட்டலில் அவங்க தண்ணி குடிக்காமல் நான் பாட்டில் பண்ணிட்டு கேட்டது வந்து டக்குன்னு அவங்க முகம் மாறிடுச்சு. ஓகே, நான் பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். நான் கேட்டது டேங்கில் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, போகிற வேலைக்கு தண்ணி கொடுக்குறான் வந்தால் கொடுக்கறதுக்காக வந்து நடந்தேன். சேலம் வந்து ஒன்று 74 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம சேலம் போக மாட்டோம், சேலம் அவுட்டர்லேயே போயிடுவோம். பார்ப்போம். மணி வந்து பார்த்திங்கன்னா 9:20 தான் ஆகுது. We'll see how it goes. மேட்டூர் லெஃப்ட்னு போட்டிருக்கு. போகல, மேட்டூர் தான் நம்ம போகிறோம். ஓகே, கோபிச்செட்டிப்பாளையம், அந்தியூர், மேட்டூர். ஓகே, நேராக போகணும். 43 கிலோமீட்டர். ஓகே 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 கோபிச்செட்டிப்பாளையம் போக மாட்டோம், மேட்டூர் தான் போகிறோம். ஓகே காய்ஸ், மேட்டூர் அணை வரப்போகிறது. ஆக்சுவலாக இது வந்து நான் முன்னாடியே வந்து திருப்பி இருக்கணும் ஒரு இடத்துல. இங்கே வந்து 3 கிலோமீட்டர் மேட்டூர் அணை போட்டிருக்கு.
சரி ஒரு தூரம் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் 6 கிலோமீட்டர் தாங்க, பார்த்துட்டு போயிடலாம். போய்கிட்டு இருக்கேன். மேட்டூர் அணை நியூஸில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் மேட்டூர் அணையை. இப்போதான் பார்த்துட்டேன் நேரில் வந்து மேட்டூர் அணையை பார்க்க போகிறேன். அணையில வந்து பெரிய வித்தியாசம் அணைனா என்ன ஆகும், டேம் அவ்வளோதான். ஆய்வு மாளிகை மேட்டூர். ஆனால் மேட்டூர் டேம் போகணும். டேம் மேட்டூர் அணை பூங்கா. பா பெருசா இருக்கேப்பா டேம். மேட்டூர் அணை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மேட்டூர் அணை ஓகே. மேட்டூர் டேம் இதுதான் கைஸ். மேட்டூர் டேம் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ எடுக்காமல் போனோம்னா என் ஆன்மா சாந்தி அடையாது. We'll go to the right for a bit for our exact framing. Worth it. சூப்பராக இருக்கு. இல்லை பெரிய டேம். ஆக்சுவலாக வரும்போதுமே பார்த்தீங்கன்னா அந்த பவானியிலேருந்து டுவோர்ட்ஸ் மேட்டூர் அந்த வர ரூட் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. என்ன சொல்கிறது, 2 சைடும் வந்து மலை. வெரி நைஸ் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஜாலியாக வந்து இருந்துச்சு. திரும்ப மேட்டூர் அணை எப்போ நான் நேரில் பார்ப்பேன்னு தெரியாது. No what? That 6 kilometer worth of detour, I think it's worth it. It's perfectly worth it. மேட்டூர் அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் கன அடி 20 கன அடியாக உயர்ந்ததெல்லாம் சொல்றாங்க. Let's say மேட்டூர், you know. Glad I came. I'm glad that I came. தண்ணி ஃபுல்லாக ஃப்ளோ ஆகும்போது சூப்பராக இருக்கும். This is my first time that I'm coming here. இந்த சைடு வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி சைடு வந்து இதுதான் என் வாழ்க்கையிலேயே முதல் முறை நான் வந்து வர்றேன். பாய் மேட்டூர். விரைவில் சந்திப்போம். Mettur Dam, guys. Kadal Marit. I would say it's a cool shot, you know. Logan Dam. Wow. It's an interesting place.
இப்போ நம்ம அடுத்ததாக வந்து கடக்க போகிற ஊர் வந்து தோப்பூர். மேஜரான ஒரு ஊர். அடுத்த ஒரு 40 கிலோமீட்டர். அந்த தோப்பூர் வந்து தோப்பூர் கணவாயின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்த பற்றி வந்து நிறைய ரூமர்ஸ், ஸ்டோரிஸ், மித்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாமே நீ எது வேணால் வச்சுக்கலாம். அது எல்லாமே வந்து இருக்குது. ஏன்னா வந்து அந்த தோப்பூர் கணவாய் வந்து நீங்கள் தாண்டும் போது நிறைய அந்த இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், நிறைய டெத்ஸ் வந்து நடந்துகிட்டே வந்து இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து அந்த தோப்பூர் கணவாய் அப்படின்னாலே வந்து there's a bit of hesitation. பெரும்பாலும் இந்த ட்ரக்கில் போகிறவங்க பார்த்தீங்களா, அவங்க அந்த மக்கள் மத்தியில் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க தோப்பூர் கணவாயை பற்றி. ஏன்னா நிறைய நான் யூடியூப்ல நீங்கள் தோப்பூர் கணவாய் அப்படின்னு போட்டிங்கனாலே ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் வீடியோஸ் எல்லாம் அதை பற்றி தான் காமிக்கிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி வந்து இருக்குது. இதெல்லாம் என்ன புகை வருது, என்ன இது பண்ணுறாங்கன்னு புரியல. தர்மபுரி 62 கிலோமீட்டர், எடப்பாடி 26 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அங்கே தான் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஓகே, தெர்மல் பவர் ஸ்டேஷன். எடப்பாடின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. அந்த எடப்பாடி தான் வந்து நம்ம முன்னாள் முதலமைச்சர் அவர்களுடைய ஊர். சேலம் அவுட்டர் மின் நிலையம், அனல் மின் நிலையம். வாவ். அண்ணா கிருஷ்ணகிரி போனோம், இந்த ரோடு தான். ஓகே, தேங்க்யூ சார். தோப்பூர் எல்லை ஆரம்பம். தண்ணி வாங்கிட்டு ஆமாம்மா.
ஏற்றி வச்சுக்கிறேன் எல்லாரையும். வரவேற்கிறது. சென்னை ரைட்டா? ஓகே, நம்ம என்ன பண்ணலாம், அந்த பிபி பங்க்கில் போய் பெட்ரோல் போடணும். இப்போ கிருஷ்ணகிரி அவுட்டரில் ஒரு 15-20 மினிட்ஸ் பிரேக். அதுக்கப்புறமா தென் வில் ஸ்டார்ட் ரைடிங் அகைன். ஆம்பூர், வேலூர், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை. கிருஷ்ணகிரி 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 கிருஷ்ணகிரி. இப்போதாங்க 112 போடுறானுங்க, 116 போடுறானுங்க. 112 116. ஜிபே இருக்காது. ஆம்பூர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலாக 2021 ஒரு மேரேஜ்க்காக வந்தேன். அதோட வந்து இப்போதான் வரேன் திரும்ப. வேலூர் மாவட்டம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஓகே காய்ஸ், கடைசி ஃபியூல் ஸ்டாப் முடிச்சாச்சு. இந்த இதுக்குள்ளே கண்டிப்பாக வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஆர்காட் கிட்ட நினைக்கிறேன். வீடு இன்னும் ஓஆர்ஆரில் இருக்கேன். இங்கேருந்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் 20 நிமிஷம் நான் மேக்ஸிமம் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ இந்த ட்ரிப் இனிதே தொடங்கி இனிதே வந்து முடிஞ்சது. அநேகமாக நான் கடைசியாக சோலோவாக ட்ராவல் பண்ணுற இந்த ட்ரிப்பு வந்து இதுவாக தான் கடைசி. நான் இதுதான் கடைசி. அப்புறம் வந்து நான் சோலோவாக ட்ராவல் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இது வரைக்கும் NS45 Diaries சேனல் பார்த்துட்டு இருந்தேன் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வீடியோஸ் வருமானு தெரியாது, எனக்கு வராதுன்னே நினச்சிக்கோங்க. வந்தால் சந்தோஷப்படலாம். 2031 ஒரே ஒரு வீடியோ மட்டும் வரும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், போடுறேன், வீடியோ மட்டும் வச்சுருக்கேன். நான் அதுக்கு அதில் வீடியோஸ் வருமானு எனக்கு தெரியாது, அதுக்கப்புறம் வீடியோஸ் வருமானு எனக்கு தெரியாது. பட் லிட்டரலாக தமிழ்நாட்டையே வந்து ஒரு சுற்று
ஒரு ரவுண்டு இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்டில் ஆரம்பித்து இந்த பக்கம் வெஸ்டர்ன் கட்ஸில் ட்ராவல் பண்ணி அப்படியே இந்த பக்கம் ஓசூர் கிருஷ்ணகிரி அந்த சைடு வந்து முடிச்சு இப்போ இந்த பக்கம் போகிறேன். நினச்சிக்கிட்டே இருக்க வந்துட்டேன் நினச்சிட்டே